ஆகி போயிடுது. அப்படி இருந்தாலும் செத்துக்கிறேன். இஸ்லாம்க அதாவது நம்ம உழைப்பை பொறுத்து ஜீவகாந்த செலவு அதிகமாகும். உழைப்பை பொறுத்து எண்ணத்துல அதிகப்படியான எண்ணெய் ஆராய்ச்சி பண்ணாலும் செலவாகு, உடல் உழைப்பு செஞ்சாலும் செலவாகு இல்லைங்களா? அதே மாதிரி உடல் உழைப்பு ஆராய்ச்சி இதன் மூலமாக செலவாகிறத நாம் அதை செலவை நிவர்த்தி செய்து கொள்றதுக்கு மன இயக்கத்தை நிறுத்தி அது பூர்த்தி பண்ணுது. களைப்பு வந்துடுது. இந்த உடல் செல்களை பூரா இயங்க வைக்கிறது ஜீவகாந்த சக்தி தான். அந்த இயங்க வச்சுட்டு மன இயக்கத்தையும் நடத்திட்டு இருக்கிறது. அப்போ உடல் இயக்கத்தையும் மட்டும் வச்சுட்டு மன இயக்கத்தை நிறுத்தி அந்த சேகரம் பண்ணுது. ஜீவகாந்த சேகரம் பண்ணுது. ஜீவகாந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நிறைவு பெற்ற உடனே நமக்கு நினைவு வரும். தானாக ஒரு உறக்கத்துக்கு தெளிவு கிடைக்குது. அப்ப எந்திரிச்சு மறுபடியும் நம்ம எந்த வேலை செய்யறோமோ அந்த வேலையை ஆரம்பிச்சு செய்யலாம். அதுல அளவுக்கு மீறி செய்யும் பொழுதுதான் சோர்வு வருது, துன்பம் வருது. அளவு முறை மீறாம மாறாம பார்த்து கொண்டுட்டோம்னா எப்பவுமே உடல் சீராகும். அதை நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது. உற்பத்திக்கு விந்து, அதாவது உணவு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது. விந்து சக்தியில அதாவது உணவு ஒரு பகுதியிலிருந்து உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளுது. ஆனா இயற்கையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் நமக்கு இருக்குது. காந்தலை இப்போ பூமியிலிருந்து ஒரு பகுதி அந்த ஜீவன்களுக்கு ஆக்கத்தை ஊக்கத்தை தந்துட்டு இருக்கு. அதே மாதிரி காற்றிலிருந்து நமக்கு அந்த அழுத்தம் கிடைக்கும். அப்போ இந்த 4 உணவிலிருந்து கிடைக்கும், உணவு வகையிலிருந்து கிடைக்கும். ஆனா இந்த இயற்கையில் இருக்க வேண்டிய 3 சக்தியை இழந்து போய் அந்த உணவை மட்டும் எடுக்கும் பொழுது அதுக்கு வர வேண்டிய அழுத்தம் குறைவாக, எல்லா நிலையிலும் குறைவாக நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு பதிலா உணவிலேயே நம்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது எடுக்கிற வழி. அப்போ உடலுக்கு 1 மணி நேரம் எப்படிங்கிற அளவு முறை. இப்ப நீங்க காலமே 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, அடுத்தது 11 மணிக்கு சாப்பிடுறீங்க. 11 மணிக்கு சாப்பிடுறதுக்குள்ள நல்ல 1 மணி நேரத்துக்கு போய் பசி ஆகும். அந்த பசி ஏற்படும் பொழுது அந்த இயற்கையிலிருந்து அப்புறம் எடுத்துக்கொள்ளுது, ஆற்றல் எடுத்துக்கொள்ளுது. அந்த அழுத்தம் பெறாமையே வச்சுட்டு உணவிலேயே மட்டும் எடுத்துக்கொண்டு இயற்கையில வர்றதை தள்ளி எடுத்துக்கொள்ள முடியாம போடுறாங்க. ஆனா உணவு மட்டுமல்ல, இயற்கையில் வர வேண்டிய ஆற்றலையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். அதை இப்ப சமுதாயத்துல மறந்துடுறாங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கு. உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, அது நடந்துகிட்டே இருக்குது. அங்க ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியிலிருந்து ஒண்ணு அங்க போய் மோதுது. அதிலிருந்து நீங்க பிரதிபலிக்கு ஊடுருவி உள்ள வந்து பதியும். உங்களை பார்க்கிறேன் நானு, பார்க்கிற உடனே ஜீவகாந்த சக்தி அலையின் மூலம் அறிவுதான் பார்க்குது. பார்த்த உடனே உங்களை என்ன பண்ணுது, அந்த பார்க்கிற செலவு உங்களிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை அப்படியே கொண்டு விட பற்றி அப்ப பிரதிபலிக்குது. இது மாதிரி நான் போனதுக்கப்புறம் பிரதிபலிக்குது. ஜீவகாந்த தெளிவான விளக்கம் உடல்ல அழுத்தம் உள்ள பலமுள்ள விந்து சக்தி வேணும். அதுதான் ஜீவகாந்த உயிர் ஆற்றலை அதிகப்படுத்தும். உயிர் ஆற்றல் இப்போ நல்ல காந்தம் உள்ள
கல் 7 ஊசி தாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த காந்த குறைவான ஊசி கம்மியா தானே தாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே மூலமாக இருக்கக்கூடியது விந்து ஸ்தலம் தான், வித்துதான், விந்துநாளம். அது பலமும் அழுத்தமா இருந்துன்னு சொன்னா உடல் நோயோ மன கலகமோ அல்லது மனதுல சஞ்சலமோ இதெல்லாம் இருக்காது, திடகாத்திரமா இருக்கு. அந்த தளத்துல அதே அழுத்தம், அதே அழுத்தத்தின் மூலமாகத்தான் நம்ம உற்பத்தியுமாகிறோம். அதே அழுத்தம் விரிவு அடைஞ்சு ஒளிஞ்சு வெளியேறும் பொழுது உயிரும் போகுது. அந்த தளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மனிதனுக்கு தலையாய கடமை. அதன் மூலமாக உடம்பு இயங்க முடியும், உயிர் இயங்க முடியும். இதை வச்சுதான் நமக்கு டாக்டர் சொன்னது அழுத்தம் இருக்குது. மூலம் இந்த சக்தியின் மூலமாக அழுத்தம் உள்ள சக்தி அவருக்கு இருக்குது. அழுத்தம் பெற வைக்க முடியும். அழுத்தம் கிடைக்கிற போது இந்த உடல் இயக்கத்தை அந்த அதுக்கு ஒப்பு ஆற்றல் கிடைக்கும், உயிராற்றல். உயிராற்றல் மூலமாக ஜீவகாந்தம் 10 பேர் செய்ய வேண்டிய வேலை 5 பேர் செஞ்சா எப்படி இருக்கு? அந்த 5 குறைவாத்தான் இருக்கு. அது மாதிரி 10 பேர் வேலை செய்யணும். அதுக்கு தகுந்த பவர் வேணும் இல்ல, அழுத்தம் வேணும் இல்ல. அந்த அழுத்தத்தை ஒழுங்கா பாதுகாத்துக் கொண்டோம்னா செயல் எல்லாமே விளைவு நல்லா இருக்கு. இல்லைன்னா உடல் சோர்வு, மனம் குழப்பமடங்கி செயல் சிறக்காது. எப்ப பார்த்தாலும் நான் என்ன செய்ய போறேன், எனக்கே உடம்பு அப்படின்னு அது சஞ்சலப்பட்டு அந்த சஞ்சலம்ங்கிறது வராது. அழுத்தம் பெற்றுதான் அழுத்தத்து மூலமா தானே நம்ம வேலை பார்த்து கூட பவரா இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அழுத்தம் இல்லைன்னா அழுத்தம் வேணும். இந்த சக்தி அழுத்தம் இருந்தாதான் உயிராற்றல் அழுத்தம் பெறும். உயிராற்றல் அழுத்தம் பெற்றாதான் ஜீவகாந்தம் நிறைய கிடைக்கும். ஜீவகாந்தம் நிறைய இருந்தாதான் இந்த உடல் இயங்கும். இதையே ஜீவகாந்த அறிவின் மூலம் தொடர்பு கொண்டு அங்க போகுது. அந்த ஸ்தலத்தில் ஜீவகாந்த உற்பத்தி குறைவு பண்ணது இங்கதான் இருந்துச்சு. என்னால் முடிவு ஏற்பாடு அங்க போகாது, எட்டாது. அதைய பெருகிக்கிறதுக்கு தான் நம்ம பயிற்சி செய்யறோம். காயகல்ப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. சாந்தி யோகத்தின் மூலமாக 72,000 நாடி நரம்புகளுக்கு பல ஊக்கம் மாற்றம் பெறுது. அந்த தளத்தை ஓடி நிறுத்தின ஒரு சின்ன சின்ன வியாதிகள் இருந்தாலும் கூட குணப்படுத்தி உடல திடகாத்திரமா வச்சிருக்கிறது உதவும். மனதில் சக்தி கிடைக்கிறது, உடல் சக்தியா மாற்றணும். உடல் சக்தியை மனோ சக்தியை மாற்றி பலம் பண்ணி கொள்றோம் தவத்தின் மூலமா. தவறு செய்யும் போதும் ஒரு நிலையா இருக்குது, அதே சாட்சி அதே நிலையில தான் செய்யறோம். அது ஒரு நிலையா இருக்கு இல்லையா? மூலாதாரத்தில் செய்யும் பொழுதுதான் உடல் சக்தியா மாற்றிக்கொள்றோம். சாந்தி யோகம்ங்கிறது நம்ம ஏற்கனவே தவத்தின் மூலமா மனோசக்தியை அதிகரிச்சு கொண்டுட்டான். அந்த சக்தியை உடல் சக்தியா மாற்றம். காலையில 9 மணி தவிர்த்துக்கு முதல்ல மூலாதாரம், சாயந்தரம் சாயங்காலம் முடிக்கிறேன் பாருங்க, அப்ப அது ஒரு நிலையா இருக்கு. ஏனுங்கன்னா அந்த சக்தியா இருக்குது அல்லவா, அந்த சக்தி மூலாதாரத்துல தங்கி உடல் முழுவதும் வரும்பொழுது உடலுக்கு நல்ல திடகாத்திரமா ஒரு உணர்வு உள்ளுக்கு இருக்கிற மாதிரி அந்த உணர்வுங்க. அதனாலதான் பெரியவங்க உடல்ல நோய் இல்லாம பாதுகாத்துக் கொள்றதுக்கு நமக்கு எல்லா வகைகளிலும் வழிகாட்டி உடலை பேடியாக்கணும்னு சொன்னாங்க. உயிர் உடல் மன இதில் முறையோட செயல்பட்டாத்த அந்த ஒரு சக்தி நமக்கு கிடைக்கும். அளவுக்கு மீறி செலவு பண்ணுனா குறைஞ்சு போய் அந்த ஒரு சக்தியை நாம அளவு முறை மீறாம மாறாம செயல்பட்டோம்னு சொன்னா நமக்கு துன்பமே வராது. அதை அறியாமையினால செலவு பண்ணும் பொழுதுதான், அளவுக்கு மீறி செலவு பண்ணும் பொழுதுதான் நமக்கு துன்பம் வரும். இல்லாம எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொன்னா, நிறைய உணவு சாப்பிட்றவங்களை போய் பார்த்தா சீட் அதிகமா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த சத்துக்கு இயற்கையில் இருக்க வேண்டிய ஒரு அழுத்தத்தை அது எடுத்துக்கொள்ளவில்லை. உணவை மட்டும் எடுத்துக்கொள்றதுனால அதுக்கு முழு பவர் கிடையாது. இருந்தா சோறு கொள்ளாது சொன்னா சரி
செய்யறேன் அப்படின்னு சொல்லு. சக்தி இழந்து போச்சுன்னா இழந்து போயிடும். அந்த சக்தி இழந்த உடனே சொல்லுது என்னால முடியலன்னு சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்கு காரணம் நாம தான். அதை சக்தியா உருவாக்கி கொள்றது, சக்தி இல்லாம செஞ்சு கொள்றது நம்ம செயல் தான். நம்ம செயலை ஒழுங்குபடுத்திக்கிட்டோம்னா சக்தியா மனம் தாங்க எல்லாத்துக்கும். அனைத்துக்குமே மனம் தான் மூலதான். மனம் அந்த அளவுக்கு பலப்படுத்தணும்னா அந்த அளவுக்கு தியானத்திலையும் பயிற்சிலையும் திண்மை வேண்டும் பாரதியார் சொன்னார். அதாவது திண்ணிய நெஞ்சம் வேண்டும், உறுதி வேண்டும்னு சொன்னார் எதிரியுமே. அதாவது நல்லதே எண்ணல் வேண்டும். அப்ப நல்ல உறுதியான மனதில நல்லதே எண்ண வேண்டும். தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னா அது ஒரு தெளிவு வேணும். இப்ப கலகம் இருக்குது, அந்த கலகத்தை நீக்கி தெளிவு பண்ணிட்டோம்னா எண்ணிய முடிதல் வேண்டும். எண்ணின்னு தானே முடியும். உணவு மூலியமாவும் கிரகங்கள் மூலியமாவும் அந்த சக்தி கிடைக்குது இல்லைங்களா? சரிங்க. இப்ப லம்பிகா யோகத்துல உணவு தேவையில்லை, கிரகங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இல்ல இல்லாமலே இது இயங்குதா? லம்பிகா யோகம் உணவு இல்லாம நம்ம இயக்கத்தை சரி பண்ணி கொள்றதுல கொஞ்சம் குறைவாக அது அந்த உடலுக்கு இருக்க வேண்டிய உறுதிகள் பாடு குறைவாக. உணவுலையும் ஒரு பொருள் எடுத்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுதான் உணவு அப்படி உணவு காற்றே எடுத்துட்டு சொன்னா அந்த உடலை எங்க இயக்க முடியாது, அங்கேயே வச்சுட்டு வேணா செய்யலாமே தவிர நடமாட முடியாது. அது உணவு உடம்போ நடமாடாம உட்கார்ந்துட்டு இருக்குது வேண்டியதுங்க. செஞ்சு லம்பியா யோகம்ங்கிறது இந்த ஒரு முன்னாக்க மேல வச்சு அதையே அப்படியே உட்கார்ந்து பழகிட்டா அந்த ஜீவகாந்த ஓட்டத்திலிருந்து அந்த விந்துஸ்தலத்திலிருந்து ஒரு இது உருவாகிட்டே இருக்கு. அதை எடுத்து அது ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்புறம் காற்றோட்ட வெப்போட்ட வெள்ள தானே இருக்கு. அது அங்கேயே வச்சுட்டு அந்த உடல் அழியாம இருக்கு. நீங்க நாக்கம் அடங்கிட்டு அவங்க எந்த சென்டர்ல கவனம் வைக்கிறாங்க? இல்ல உண்ணாக்கம் அடங்கிட்டு துரியத்துல வைக்கிறாங்களா, இல்ல அங்க வச்சுட்டு அதுலயே கிளம்புறது நாட்டின் மூலமா உடம்பு முழுவதும் பரவி செயல்பட்டே இருக்கு, ரொட்டேஷன் ஆகிட்டே. அப்ப துரியத்துல அவன் கவனம் செலுத்தணும். அவன் துரியத்துல இருந்து கவனம் செலுத்தணும். அதுல இருந்து வரக்கூடிய அதுலயும் வச்சு அப்படியே என்ன பலன் நமக்கு? ஒரு பலன். அதாவது உடல் அழியாம இருக்குன்னா பலன். அது ஒரு பயிற்சிங்க. அது தேவையில்லை. இந்த சமுதாயத்துக்கு அறிவுல தெளிவு வேணும். அறிவுல தெளிவு இல்லாம சமுதாயத்தில் ஒரு நல்லது காரணம். மனோன்மணி சாஸ்திரம் மூச்சு இழுத்து பாரு. மனோன்மணி சாஸ்திரத்துக்கு பிரணவ சாஸ்திரம் கொடுத்து இந்த உள்ளுக்கு ஒரு காற்று வெளிக்கு வர மாதிரி தெரியுது. அது உள்ளுக்கு ஓட்ட இருக்கும். அது ஒரு மாதிரி சின்ன காற்று இப்படி வெளியே வர மாதிரி தெரியுது. அவங்க அங்க வழி பாதுகாப்பு மாதிரி தெரியுது. இதுக்கு இறநிலைக்கான வாயில் அது மனோன்மணி. அதுல நுழைக்கி நின்றுதான் போகும். சின்ன ஒரு மனோன்மணி தவத்துல நாம ஒண்ணு வைக்க வேண்டிய அந்த இதுக்கும் இதனுடைய மையத்தை நான் நினைக்கிறேன். அதாவது என்ன நினைக்கிறோம்னா அந்த துரியத்துக்கு அதற்கு மையத்துல ஒரு இன்ச்சு கீழே நினைக்கிறோம். அங்க நுணுக்கி நின்றுதான் அதன் மூலமாகத்தான் அந்த வழியில நாக்கம் அடைக்கிறோம் இல்லைங்க. அது இந்த பஞ்சேந்திரி தவம் மனோன்மணி தேவையில்லை. தேவையில்லை. அப்படி இல்லை. தவத்தில் நீங்க செய்யும் பொழுது நாக்கம் அடைக்கும் செய்ய தேவையா? பஞ்சேந்திரி தவத்துல பஞ்சேந்திரி தவத்தில் அப்போ மனோன்மணியத்துல நாக்கு மடக்கு இதனுடைய மையத்துல நம்ம நினைவு வச்சுக்கிறாங்க. இந்த மையத்துல நிக்குது. அப்படியா இப்படி நினைவு வச்சோம்னா இதுக்கு கீழே கீழே உண்ணாத்துக்கு மேல அதன் மையத்துல நினைவு வைக்கிறோம். அதுல அப்படியே நின்று பழகிச்சுன்னா அதாவது துரியத்துக்கு கீழே இந்த சென்டருக்கு கொஞ்சம் மேல அதுக்கு ஒரு சித்தர் கவி சொன்னார். கண்ணுக்கும் மூக்கடியோ காதோரம் வச்சு வச்சு
கண்ணுக்கு அடி மேல பார்க்கணும். காதோரம் வச்சு வெட்டு முன்னாக்கு மேலேறி முன்பதுமை கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடியோ என் கண்ணமா காரணங்கள் நட்டவும் எத்தனையோ காரணம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி உச்சிக்கும் கீழடியோ ஊசி பனை வாசலுக்கு மச்சுக்கு மேலேறி வானதரன் தான் எடுத்து கச்சை படக்கூடிய காயலூர் பாதையில காயலூர் உடம்புல வழியா மச்சு மறந்தோ என் கண்ணமா வகை மோசமானேண்டி உடலை கட்டுற போது ஞாபகம் இருந்தது அந்த பேரழிவு, கட்டி வெளியில் வரும்போது மறந்துக்கினாங்கன்னு சொல்றேன். சரிங்க, மனோன்மணி எல்லாம் இல்லாம வெறும் துரியத்திலே நீங்க மேல போக அது அந்த பாதையில அந்த இறைநிலைக்கு நுழையிற வாயில்ங்கிற போது நீங்க இருந்து அது நின்று போனீங்கன்னா சீக்கிரம் போய் சேர்ற வழிகள் இல்லைன்னு லேட்டாகும். அந்த பாதையில் அந்த வாயில் வழியா அங்கிருந்து வந்து இதுல வரணும்னு வச்சுக்கலாம். அங்க வராம இங்கேயே நின்று வரணும் அப்படின்னு சொன்னா லேட் ஆகும் இல்ல. அது மாதிரி நம்ம போற பாதைகள்ல எந்தெந்த இடத்துல நின்று பழகணுமோ அதுக்கு ஒப்ப நம்முடைய அறிவு விரிவு வேணும். அப்போ அநாகதத்திலிருந்து போறது அது இந்த 7 பட்சத்தில் இயங்கிட்டு இருக்கிறது. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரணம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் 7 நிலையில நம்முடைய உயிராற்றல் இருக்குது. இந்த 7 நிலைகளும் அதற்கு தகுந்த செல்கள் இருக்குது. அங்கங்க இயக்கம் பெற்று அதுக்கு தகுந்த அறிவு நுட்பம் இருக்குது. ஒரே தவத்தை செஞ்சா அந்த ஒரு இயக்கம் மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு தகுந்த செல்கள் தான் வேலை செய்யும், மற்ற செய்யாதல்லவா. அதனால எல்லா இயக்கங்களையும் ஒருமுகப்படுத்துற போது எல்லா ஆலோசனைகளையும் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப அந்த வாயில் கிளியர் ஆகிறது வந்து இப்போ இந்த மனோன்மணி வந்து ஒரு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதே மாதிரி ஆகினை வந்து கண்டிப்பா ஆகினை வந்து கண்டிப்பா நம்ம இருக்கோம். அதே மாதிரி 5 ஒன்றாகக்கூடிய இடம் சுழற்சி வேகத்தை குறை பண்ணது இல்ல. 5 வேகமா சுழன்றது அந்த மையத்தை நினைக்க தானே வேகம் குறைஞ்சு வருது இல்ல. இங்க அந்த குறைஞ்சு வரும் பொழுதுதான் அந்த குறைவு ஏற்பட அது நுழைஞ்சு போறதுக்கு வாயில் மனோன்மணி. அப்போ இந்த அநாகதத்துல கொஞ்சம் இறைநிலைக்கான வாயில் இல்ல, அநாகதத்திலே கொஞ்சம் அடைஞ்சிட்டா அநாகதம் இதுக்கு தகுந்த செயல்களை இயங்க வைக்கிற பொழுது அதுக்கு தகுந்த கோள்கள் சம்பந்தப்பட்ட முறைகள், ஆற்றல், தெளிவு இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று இருக்குது இல்லைங்க. அதை பொறுத்து எல்லா தவங்களும் செய்யணும். முக்கியமும் இந்த 9 மையத்தவம் செஞ்சீங்கன்னா எல்லாமே ஜாயிண்ட் ஆகும். அது மூலாதாரம் 7 மையம், அங்க 2 மையம், 9 மையத்திலையும் நாம வேணுங்கிற நிலையில மனதை நிலைச்சு பழக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த அழுத்தம் பெற்று அந்த இயக்கம் தெளிவு கிடைக்கும். ஆகினையில பாஸ் பண்ணாம துரியத்துல போக முடியாது. அப்போ ஆகினையில வந்து அநாகதத்துல பாஸ் பண்ணாவிட்டாலும் ஆகினையில பாஸ் பண்ண முடியுமா? சரிங்க, ஆகினையில பாஸ் பண்ண அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? அதாவது மன இயக்கம் வந்து அழுத்தம் பெற்று வேகம் குறைக்கும், உணர்ச்சி வயப்படாது, கண்டதுக்கெல்லாம் உணர்ச்சி வயப்படாது. வேகம் தணிஞ்சு வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். அழுத்தம் கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து இது செய்யறது சரின்னு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட அறிவு வராது. ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை வந்துடுவாங்க. ஏன் இப்படி இருக்குது என்ன அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அனைத்துமே அந்த ஏற்கனவே இருப்பு நிறையா இருந்த ஒரு சிவம் இயக்கம் பெற்று எழுச்சி தானாக பெற்று அணுவாகி அதே அணுக்கள் அழுத்தத்துக்கொப்ப பஞ்சபூதங்களாகி அங்கிருந்து அத்தனை பதிவு இந்த பஞ்சபூதத்தில் வருகிறது. இதே பஞ்சபூதம் இதிலிருந்து ஓரறிவிலிருந்து 6 அடி வரையிலே அந்த உற்பத்தியானது எங்கும் இடைவிடவே கிடையாது. அனைத்து பதிவு நம்ம கிட்ட பாகத்தோட பஞ்சபூத சேர்க்கிறோம் அல்ல, அனைத்து பதிவுகளும் நமக்குள்ள இருக்குது. இத்தனை பதிவுகளையும் சிறுக கிடைச்சி இப்படியே போய் அந்த வட்டத்தை போலத்தான் அங்க போய் ஆவணம் பார்க்கணும். இது எல்லாம் இருக்கிறது அந்த படிகள். அதுல வந்த பதிவுகள் இருக்குது. அதை பிரதிபலிக்கிறது இந்த தவம் இருந்தா அனைத்து அம்மா எழுதுறது
அந்த பிரதிபலிப்பு போக 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 அங்க ஒண்ணும் இல்லாத நிலைக்கு போகும்போது ஏற்றி வச்சிருக்கிற மூட்டைகள் இருக்குது அதை அவுத்து கொட்டிட்டு போகணும் இல்ல, பார்க்கிற போது பிரதிபலிக்கும் இல்ல, அதை தள்ளிக்கிட்டே போகணும். இது தள்ள தள்ள முன்ன அவன் அத்தனை முன் பதிவு சுமை அதை விடுத்தால்தான் அந்த நிறைவேறும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரியுங்க, அது மறைச்சிட்டு இருக்குல்ல, பதிவுகள் போறான், அதுகளிருந்து நீக்குன்னா அப்புறம் அவனையே வரலாம். அவன் பேரு நாம் பேர் அல்ல, அப்புறம் ஒன்னா இணைஞ்சு அறிவேதான் தெய்வம், தெய்வமே தான் அறிவு, அவனே தான் மனிதன். இவன் அவன் கூட சேர்த்து இணைச்சிட்டா அல்ல ஒண்ணு. அந்த தவம் கூட கூட ஏன் ஓடிட்டு இருக்குது, அந்த காத்தெழுத்தும் கூட உடல் படுறது மறந்து அப்ப கீழே வரும் பொழுது சிறு சில்லுன்னு அடிக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு நீங்க கண்ணை மூடின உடனே அங்க நின்றுடுவீங்களாங்க? பேசும் பொழுது அங்கிருந்தா பேசும், அங்கிருந்து வந்துதான் அந்த பதில் சொல்லுவோம். களங்கங்கள் அனைத்தும் நீக்கி சுத்திகரிப்பு பண்ணி சுயமா நின்று சிந்திச்சு இறைநிலையோட தன்னை இணைத்துக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆசிரமத்தை தவிர வேற எண்ணம் இல்லை. அங்க என்ன சூழ்நிலை இருக்குதோங்கிற எண்ணம் தான் இருக்கிற தவிர வீட்டுல என்ன இருக்குங்கிற எண்ணமே இல்லை. காரணம் சாமிஜி இல்லைங்களா, அந்த குரு வந்து உன்னை சொல்லிட்டு போயிருக்கிறாரு, அதுக்கு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சு அதுக்கு மாற்றி செயல் நான் பண்ணணும் இல்லைங்கிற எண்ணம் இருக்கு. உடல் நல்லான உடனே வேற வீட்டுல என்னாச்சுங்கிற எண்ணம் இன்று வரையும் இல்லை. வீட்டுக்கு நமக்கு தொடரவே இல்லை. இது சொன்னா நம்ப முடியுமா? வீட்டுக்கு நமக்கு தொடரவே எண்ணமே வரல. முழு நம்பிக்கை தனக்கு ஏற்படுத்திட்டான். அவன் விளையாட்டு தானே, நாமளா விளையாடுங்க. உள்ளுக்குள்ள சீக்கு பெற வைக்க முடியல. உடம்பு நல்ல பக்குவமா ஆறு என்ன சொல்லிட்டா இது வால் வந்து ஓரியாடும்னா நான் அங்க சாப்பிடும்போது குறைவா சாப்பிடுறேன். சரி, அப்ப ஓரியாட கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்படியே பண்ணி கொண்டுட்டு வந்த உடல் நல்லா பார்த்தேன். இவன் என்னடா பண்றது, இவனுக்கு விலை வேற இருக்குது, தொடர் வேற இருக்குது, இவன் எப்படி கிடைக்கிறதுன்னு பார்த்தேன். உள்ளுக்குள்ள மறைமுகம் மாத்திரை கொடுத்தேன். வெளியில் வெளியில் கொடுத்தேன். அதன் மூலியமா தீர்த்தேன். இதுலயே விட ஆச்சரியம், பல ஆண்டு நம்ம ஊர் பழகணும் ஒருத்தருக்குமே பாக்குற நம்ம கூட வாழ்க்கையில இரண்டரை கண்ணுன்னு அந்த அம்மா கண்ணு பார்க்க கூட வாய்ப்பு இருப்பாரு. அது மாதிரி பல நண்பர்கள் பல ஆண்டா நம்ம கூட பழகி எல்லா துறையில் ஈடுபட்டவங்களுக்கு கண்ணில் பார்க்கறது வாய்ப்பு இல்லை. இது எப்படி, அதாவது என்ன உறுதி, இந்த ஓராண்டு 2 ஆண்டு காலமாக வெளியில் போறதில்லை. ஏன்னா ஐயா வந்து உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால ஐயாவுக்கு பாதுகாப்பா கிட்டு இருந்துட்டு இருந்தேன், வெளியில் வர முடியாது. அல்ல வந்து விட்டு போட்டு போயிட்டான், என்ன தாவம் பண்றா ஐயா விட்டு போட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. அதுக்கு வேண்டி ஓராண்டு எங்குமே போகாம வெளிப்படுறதுக்கு கூட அதிகமா போக மாட்டேன். போவேன், அப்புறம் வந்தா வீடு தோட்டம் தான், நைட்டு பகல் அங்கேயே இருந்தேன். அதனால வெளியில எங்கும் போல. ஐயா இறந்த உடனே தான் அப்புறம் தான் வெளியில கிளம்ப மறுபடியும் 48 ஆரம்பிச்சு வெளியில் கிளம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி 2-3 வருஷம் எல்லா மதத்திலும் போயிட்டு இருந்தேன். அப்ப பழகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அரசியல் துறையில் ஈடுபடும் போது பல குடும்பங்களோட தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இந்த தாய் தந்தை இருக்கக்கூடிய அமைப்பு தான் காரணம். பெற்றோர்கள் உயிர் தொடர்பு இருக்குது அல்லவா, அந்த தொடரில் வந்த கர்ம வினை பதிவு இருக்கு பாருங்க, அந்த பதிவுக்கு ஒப்பத்தான் அந்த மனைவி வந்து அமைது கொடுக்கு. தன்னை போல வராது. சரிங்க, நீங்க தவாற்றெல்லாம் ஆரம்ப காலத்துல ஐயா கிட்ட சாமிஜி கிட்ட தீட்செல்லாம் எடுத்த பிறகு இந்த கல்யாணம் அந்த மாதிரி இந்த சம்பவத்தெல்லாம் போனதுங்களா? போவேன். இப்ப அது பெருவாரி போக மாட்டேன். அதாவது நம்மளுக்கு முழுதா சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க. இல்ல, நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி முக்கியமான நண்பர்கள், உயிர் கலப்பு பெற்ற நண்பர்கள் வீட்டுக்கு தான் போவேன். சொந்தக்காரர் வீடு எல்லாம் கல்யாணம் எல்லாம் ரத்த ஆயிடுது எல்லாமே. இந்த அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக அன்பர்களும் உள்ளுணர்வோட பழகிற வீட்டுக்கு தான் போகுது. உயிர் கலப்பு அந்த அழுத்தம் வந்து அங்க
கோவையிலிருந்து புறப்பட்டு நான் தானே இங்க வந்துடுவேன். அந்த அழுத்தம் பெற்று அங்க அழைச்சிட்டு வந்துருங்க பொறுப்புல. அதுதான் உண்மை. வேற என்ன இருக்குதுன்னா அந்த எண்ணெய் அழுத்தம், அதுக்கு எண்ணத்துக்கு வலு உண்டு. அது ஏற்றுக்கொள்றதுக்கு செயல்படுறதுக்கு வழிவகுக்குதுங்க இல்லைங்களா? இல்லாட்டி எப்படி வழிவகுக்கு? அந்த எண்ணெய் அழுத்தம் போலீஸ் டிக்கெட் வாங்கி கொடுக்குறேன், வாங்க நான் வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க. உறுப்பின்னு நான் பார்த்ததில்லை. வாங்கி கும்பிட்டு வாழ்க வளவோடு போயிட்டு வாங்குறாங்க, நான் வருவேன் இல்லைங்களா? இது இயற்கையினுடைய செயலை சொல்றேன் நான். அம்மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் 6வது அறிவிலே அந்த இயற்கை ரகசியங்கள் அனைத்து உணர்ந்து அதுவாக மாறுவதற்குத்தான் மனித பிறவிய அந்த உயிர் உடல் கட்டிட்டே வருது. அந்த ஒரு பெரிய நோக்கத்துக்கு வேண்டித்தான். தானே தானறிஞ்சு அந்த இன்ப உறதுக்கு தான் அந்த உயிரான உடல் கட்டிட்டே வருது. இந்த உடல் இல்லைன்னா விம்பின் மூலமா இன்னொரு உடல், இன்னொரு உடல் இப்படியே கட்டிட்டு வருது. அந்த பெரும் நோக்கம் நமக்கு ஈடேறணும்னா இந்த உடல் இருக்கும் பொழுதே அந்த வீட்டுக்கு போகணும். நம்ம அதான் வீடு. அதுக்கு பேர் தான் சொர்க்கம். புரிஞ்சுதுங்களா? முக்தி. முக்திங்கிறது வேற ஒண்ணும் இல்லை. பல வீட்டுல இது குடியிருந்துட்டு வந்திருக்கு இல்லைங்க உடல் மூலமா. இதையெல்லாம் கழித்து அது மூலநிலையான வீடு இருக்குது இல்லவா, அந்த வீட்டில் போய் இணைந்து செயல்பட்டு அதுதான் தானாக இருக்கிறதுங்கிற உணர்வுக்கு பேர் தான் முக்தி, சொர்க்கம்னு பேரு. வேற ஒண்ணும் இல்லை. அதை அடையிறது நோக்கம்தான் மனித பிறவியினுடைய நோக்கமே. இல்ல வேற இந்த உணவுக்காக இந்த வீட்டுக்காக இதுக்காக தொடர் கட்டவே இல்லை. அதை அடையணும். அந்த எண்ணம் எனக்கு 50 வயசுக்கு மேற்பட்டு தான் வந்தது. 50க்கு மேல கிடைச்சது இல்லைங்க. அந்த உறுதி வேணும். இவர் சொன்ன மாதிரி எல்லாம் செய்யறாரு, மன தைரியம் இல்லை. நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு துணிவு வேணும். இதை எடுத்தாரு வயசு என்ன நாம கால பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? துணிவு வேணும். இயற்கை ஒழுங்குன்னு நம்ம நம்புறோம் இல்லையா? எதா இருந்தாலும் ஒண்ணுமே செய்யாம ஐயா சொல்றது கரெக்ட் இல்லையா? இன்னைக்கு வந்து மட்டும் பாக்கலீங்க, எல்லாருக்குமே அவருக்கு ஒரு சிறந்த முறையில் ஒரு துணி வர்றதில்லை. இப்படி அந்த ஏன் வர்றது இல்லைங்கன்னா அந்த மனம் இன்னும் பண்படுங்க, பக்குவம் கிடைக்கல. பண்பட்டான உறுதி வந்துடும். இதுதான் வழி. எனக்கு சொல்றேன்னா நீங்க எல்லாம் அனுபவம் மூலமா அந்த நிலைக்கு வரணுங்கிற போயிட்டு சொல்றோம். அந்த துணிவு தான் அங்க நம்மளுக்கு துணை. உங்க மனம் துணிவு இல்லைன்னா அவன் துணை எப்படி வருவேன்? வர முடியாது. அதுக்கு எல்லா துறையிலையும் துணிவு வேணும். துணிவு செய்யுங்க, விளைவு அவன் வருவேன். அந்த வெளியில தான் இவனுடைய இருப்பிடம். எல்லா மனிதர்களுக்கும், நமக்கு மட்டும் இல்லை. அதுல போய் நாம இருக்கும் பொழுதே பழகிட்டோம்னா இவ்வளவு பெரிய ஆனந்தத்துக்கு போட்டு இங்க இருக்கிறோம்ல அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். இல்ல வரட்டி இந்த உடல்நிலை ஆனதுக்கு ஓரளவுக்கு கூடுமான விரைவி இருக்க மாட்டேன். ஆமா, இன்னைக்கு நல்லா இருக்குது. அங்கேயே வந்துட்டு அப்புறம் அதிக நேரம் செஞ்சா இன்னும் திடீர்னு உடல் பலகீனம் பண்ணக்கூடாது. தவசக்தியிலேயே அதிகம் செஞ்சேன்னா அதே பலகீனமா உடல் தாங்குற அளவுக்கு தான் செய்யலாம். அதனால அப்புறம் ஒரு அளவோடு வச்சு இறங்கி வர அம்மாதிரியான நிலைமை இந்த 2-3 நாளாக தவம் நல்லா இருக்கு. இப்ப 4க்கு நாள் அதிகரிக்குது. இன்னொரு மாசம் 2 மாசம் போச்சுன்னா நல்லா இருக்கு. சரிங்க. இப்ப ஏன் என்ன சொல்றீங்க? கையில அரிப்படுதா? தோல் எல்லாம் விட்டு வருது இல்ல, சுத்தமா வரணும் இல்ல. எண்ணெய் உடம்புலயே தான் அந்த தோல் சுள்ளி முடிஞ்சதுல வேலை வரும். தோலை விட்டு வருது போடுறாரு. அது எண்ணெய் போட்டு தண்ணி நம்ம உடம்புக்கு அது ஒத்துடு முழுக்க. அதுல இருந்து எந்த தொந்தரவும் இல்லை. விலகிட்டேன். கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதுல எடுத்துக்கிறேன். அப்போ நீங்க அங்க இணையும் பொழுது இதுல இருக்கக்கூடிய கலங்க தானே அங்க போயிட்டே இருக்கு. அங்க நல்லது வந்துட்டே இருக்கு. திருகு அந்த நிலைக்கு வந்து சொன்னா சுத்தமா போனது பிற்பாடு அப்புறம் உடலுக்கு நாம் எது தேவையோ அப்புறம் அது கொடுக்கலாம். அப்புறம் எண்ணமா நினைச்சிருப்பதான் யோகம். தானாக எண்ணம் இயங்கக்கூடாது. தானா இயங்கினா அந்த பதிவிலேயே இயங்கி அந்த பதிவின் வழியே பிரதிபலித்தே இருக்கு. ஆகையினால அந்த எண்ணத்தை
எழுகின்ற இடத்திலேயே நிலைக்கு செய்வதுதான் யோகம்னு பேரு. அப்ப அங்க தானாக எழுகின்ற எண்ணம் அதிலே நிலைக்கும் பொழுது இறை உணர்வுகள் தானே அந்த பதிவின் வழியா இயங்கி மோதி வெளியில் கொண்டு பிரதிபலிச்சே இருப்பான். அங்கேயே இல்லாம எண்ணம் எழுகின்ற இடத்திலேயே வந்து அமர்ந்து உட்கார்ந்தான தானே தெளிவு. அதுதான் யோகம். வேற என்ன யோகம்? யோகத்தையும் கடந்தாதானே ஞானி ஆகுது. அந்த யோகத்தில் இணைஞ்சாத்தான படுத்த நிலை வரும்போது ஞானமும் வருது. அதுக்கப்புறம் இது நினைக்காம வராதல்லவா? நினைச்சு அவன் படுக்கிறேன் தானே படம் படுத்து விடுது. சொல்ல சொல்ல இன்பமா இருக்கு. அந்த நேரம் வர முடியும். அதனாலதான் இந்த இயக்கத்தில் இருக்கிற அறிவு சொல்றதுக்கு அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்றதுக்கு வித்தியாசம் வரும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஜனம் புரிஞ்சுப்பாங்க. சொல்லும் போது சரிங்க, தவம் பழகாம பிரம்மத்தையே நினைச்சுட்டு இருக்கோம், அப்போ போக முடியாது. அப்போ தவம் இல்லாம பிரம்மத்தையும் நினைச்சுட்டு போற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உயிர் சக்தி இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, நினைப்பு இருக்கிறதே தவிர பிரம்ம தடையில சொல்லி அவன் கீழே இழுத்துட்டு இருக்கிறான். இதே போல மாற்றி அமைக்காம நினைச்சே இருந்தா போக முடியாது. மையத்தை மாற்றி அமைக்கணும். சரி, ஞானிக்கு அது தேவையில்லையே. அவன் வழி காட்டினாத்தான் இது அந்த இடத்துக்கு வரும். வழி தெரியாம தானா விஷயம் சக்தி மேல. சரி, நம்ம வழி தேவையில்லையே. பிரம்மன் தான் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்தா நம்ம வந்தான் அது உணர்ந்தா போறோம். அந்த தெளிவு கிடைக்கும் பொழுது அந்த பிரம்மம் தான் நானும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அது எந்த இடத்துல நின்று நினைச்சா அது வெற்றி பெறும் ஒரு இடம் இருக்குது இல்லையே. ஞானிக்கு இடம் அது ஒண்ணுமே கிடையாது. இடம் ஞானிக்கு அந்த இடம் மாற்றி வந்துதான் அப்புறம் அந்த ஞானம்ங்கிறதே வரும். மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தி கொண்டுட்டு வந்து இங்க நிறுத்தி துரியத்தில் நிறுத்தி அங்க போனத்தான் ஞானம் வரும். கீழையே இருந்துட்டு வராது இருக்கு. இன்னும் பேசிட்டு இருக்கலாம், நம்ம வராது. செயல் வேணும்ல இருக்கு. ஜட பிறகுனா 3 ஜென்மம் எடுத்தா 3வது ஜென்மத்துல தானே ஜடமானா. அந்த மாதிரி சரிங்க, பழைய பதிவு மூலியமா அது தவம் பழகாத அந்த உணர்வு ஓரளவு வரும் இல்லைங்களா? வரு. அதே நேரத்தில் வந்தாரு அதுக்கு தகுந்த செயல் வேணும் இல்லைங்க. சரிங்க, இப்ப நான் ஒரு பெரிய பாடகம் வச்சுங்க, என்னுடைய பேர பையன் வந்து எதையும் கத்துக்காமையே அவன் பெரிய பாடகனா இருப்பான். அப்ப அதே மாதிரி என்னுடைய தாத்தா வந்து பெரிய யோகியா இருந்திருப்பாரு. நானும் அதே மாதிரி சிஎம்ஐயா ஞானியா இருக்க முடியாது. வரலாம். அதுக்கு தகுந்த பயிர் செய்யறது உங்களுக்கு உணர்வு உள்ளுணர்வா வந்து அந்த பயிற்சி தானே செய்ய போறது. பயிர் செய்யாம போறாங்க உணர்வு உங்களுக்கே வருது. வேணும்னா ஒரு குறுகிய கால கட்டத்துலதான் அது கிடைக்கும். ஆமா, அந்த விஷயம் நீண்ட நாள் இல்லாம குறுகிய காலத்தில் கிடைக்கும். ஆனா பயிர் செய்யறதுக்கு உள்ளுணர்வா வருவது. உங்க உணர்வையே தூண்டி இதை செய்யன்னு சொல்லி உள்ளுணர்வா வருவது. அந்த செயல் பண்ணும் பொழுது படுத்துட்டு வரும். செயல் இல்லாம விளை வராதில்லை. பூஜைக்கு மதிப்பில்லை. ஒரு 10 பூஜைக்கு போடுறான், அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சேர்ந்து மதிப்பு. அது மாதிரி நீங்க அந்த பூஜைக்கு கூட சேர்ந்து இந்த பக்கம் எண்ணெய் நீட்டீங்கன்னா மதிப்பு வந்துருக்கு. கோடி கோடி எண்ண முடியாத அப்புறம் அவன் தனியா இருக்கும்போது மதிப்பு இல்லை. நீங்க போய் சேர்ந்துட்டு அவன் கூட சேர்ந்துட்டு அது ஒன்னாக போது மதிப்பு வந்துருக்கு. தானே வந்து ஒரு சொல்லி கொடுத்தா வருங்க. அந்த இடத்துல நீங்க போய் நின்னுக்கிறீங்க, அவன் கிட்ட அவன் டைப்பரா இருக்கிற எண்ணெய் ஆயிக்குது. பல கோடி மக்கள் அப்புறம் கொடுக்குறாங்க. எல்லா நிலைகளும் தானே வந்து அதான் கேளுங்க. கேட்கறதெல்லாம் பார்த்து கேளுங்க. எது உங்களுக்கு விருப்பமோ கேளுங்க. உணர்வு சொல்றேன் இல்லைங்களா? சரிங்க, இப்போ எனக்கு எத்தனையோ பின்பதிவுகள்லாம் எடுத்து பார்த்தா யோகி ஞானிகள்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. ஏன் இந்த லட்சம் மக்கள்லயும் பிளாஷ்பேக்ல ஏன் வரமாட்டாங்க? அவ்வளவு ஞானியர்கள் இருப்பாங்க இல்லைங்க. இவங்களுக்கு மட்டும் ஏன் தட்டி விட்டா அந்த உணர்வு வரமாட்டேங்குது? சுட்டு போட்டாதான் ஏன் வரமாட்டாங்க? அதாவது அந்த மனிதன் சொல்லாருக்கு முன்னாடிங்க ஏற்கனவே வந்த கடந்து இருக்குது இல்லைங்க பாதை. அந்த உயிர் விந்தின் மூலம் உடல் கட்டிக்கிட்டே வருது. பார்த்தீங்களா? ஓரிலிருந்து அந்த பதிவுகள் அனைத்து சேர்த்துக்கிட்டே வருது. தாய் தந்தையர்கள் இந்த இளநிலை உணர்வோணுங்கிற ஒரு எண்ணத்தோட தெய்வ புக்தியோட முறையோட அப்படி செயல்பட்டு வரும் பொழுது அந்த கருவமைப்பில் அது பதிஞ்சு அதுக்கு செயல் உருவாக்குது. அந்த மாதிரி எண்ணாத தாய் தப்புங்களுடைய
குழந்தைகளுக்கு நீங்க ஊட்டினால அது அங்க இருக்கிற பதிவு மோடிட்டு போயிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்க, அப்படி பார்த்தாலும் நமக்கு முன்னோர்கள் பார்த்தா அந்த ஆதாமியாவால் தானே அங்க நிக்கிறாங்க. இது அது தானாக வருது. அந்த கருவமைப்பில் அந்த தெளிவு கிடைச்சானா உங்களுக்கு அந்த உணர்வு. ஆனா அந்த இடையில அவங்களுக்கு கிடைச்ச பதிவுங்க அத்தனை யாராவது யோகியர் ஞானியர் கண்டிப்பா இருந்துதானே இருக்கணும். அந்த வழியில் வந்தவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தாக்க அவங்க யோகிகளா வந்துட்டா. சரிங்க, குருவானவரை இது பண்ணி விட்டா வர முடியாதா? விந்து சக்தி வருத்தானா அந்த விந்து சக்தி வருத்துதான் நமக்கு அந்த ஞானம்ங்கிறத உருவாகும். இல்ல இப்போ உணராத மக்களுக்கு குருவே ஒருத்தர் வந்து கடைசி வரைக்கும் கூட்டிட்டு உணர்த்தலாம், பதிவு கழிக்க முடியாது, வழி காமிக்கலாம். அந்த வழி நீங்கதான் கழிச்சுக்கணும். டெல்லியில ஒரு பெண் 6 வயசு குழந்தை பதத்தில தெளிவ சொல்லு. அது எப்படி வந்தாங்கன்னா அவங்க தாய் தகப்ப தந்தை தாய் வழியில பார்த்த முறையில அந்த பதத்திலேயே எண்ணம் செலுத்தி அவங்க அந்த வழியிலேயே வழிபட்டு வர்றவங்களை வழிபட்டு வந்தாங்க. அது உயிரில கலப்பாயிடுது, விந்துல கலப்பாய் அது அப்படியே. அப்போ பதிவுகள் அதிகம் கழிஞ்ச பெண்ணா தான் இருக்கு. அந்த பதிவு நீங்க இது வருதல் உங்களுக்கு அழுத்தம் வருதில்ல. சரிங்க, நீங்க வந்து மறுபிறவி இல்லைங்கிறீங்க. இன்னொரு அதே அனுபூதி நிலை அடைஞ்சவங்க மறுபிறவி உண்டுங்கிறாங்க. ஆனா மகரிஷி பிறப்புக்கு முன்னும் பின்னும் ஒரு இது இருக்கு இல்லைங்க, அந்த சப்ஜெக்ட் பிரகாரம் இல்லாமயே கொஞ்சம் மாற்று கருத்தை சொல்லி மறுபிறவி உண்டு, எப்படிப்பட்டவனா பிறக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்களா? அது எப்படி? அது எப்படிங்கன்னா இப்ப விந்து இருக்குது இல்லைங்க, விந்து தான் மறுபிறவி. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விந்து அதுதான் ஒரு பெண்ணின் வயிற்றில் போய் உருவாகி நம்ம உயிரே தான் மறுபிறவியா வருது. ஆனா இந்த விந்து தலம் வருந்து போச்சுன்னு வச்சிருக்கோம், பிறவி இல்லை. மறுபிறவி யாரு? இந்த உயிர் போய். ஆமாங்க, அதுதான் நம்ம மன்றத்துடைய கொள்கையா இருக்கு. இன்னொன்னு உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இல்ல அது நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. இப்போ இதே ஆன்மா இன்னொரு உடலை எடுக்குது அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. இப்ப நான் இந்த தவத்துக்கு வராதுக்கு முன்னாடியே நான் ஒரு விவசாயி இல்லைங்களா. இப்போ பருத்தி கரும்பு நெல் இதெல்லாம் போட்டோம். அந்த வித்துத்தான் முளைச்சு பல நெல் உற்பத்தி பண்ணுச்சு. ஆனா முளைச்ச நெல் வந்து மறுபடியும் முளைக்குமா? இல்ல, ஜனங்களுக்காக அப்படி சொன்ன ஒரு பயம் இருக்கும் அப்படின்னுட்டு அந்த பயப்படுத்துறதுக்கு வேண்டி சொன்னது. அது அப்படிதான் இருக்கும். மறுபிறவியிலே இப்படிதான் நீ துன்பமடைவாய் அப்படின்னு பயந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வேண்டி தான் வழிப்படுத்துறதுக்கு சொன்னாங்க. இது மாதிரி நீ அடுத்த பிறவியில இப்படி எல்லாம் பிறகு துன்பப்படுவேன். ஆகவே மகரிஷியே எவ்வளவு சொல்றாரு இல்லைங்க, மக்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி சொன்னாதான் எடுத்துக்கிறான். நம்மளே நேருக்கு நேரம் பார்க்கணும். அந்த மாதிரி விளக்கங்கள் வரும்போது பலர் என்ன பண்றாங்கன்னா சொல்லக்கூடிய சொல்லிலே எழுதி வச்சு எழுத்துல தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லிக்கிறாங்க. அவங்க சொல்றது ஒரு விதமா இருக்கு, இவங்க மாற்ற உள்ள சொல்லிக்கிறாங்க. மகிழ்ச்சி தத்துவத்துக்கே சில பேர் இப்பவே சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் ஆன்மா திருப்தியான பிற்பாடு இதா சொன்னாரு சொல்றதுக்கு என்ன. ஆனா அசல் தத்துவத்தில் அது வராது. அது மாதிரி உண்டு. அதான் வர முடியாது. சரிங்க, இடையில வந்து அந்த ஆன்மாங்கள்லாம் உலக பாத்துருக்கீங்க. அழுத்தம் இருக்க வரையிலும் தைரியத்தை களங்கம் இருக்க வரையிலும் அந்த அறிவுடைய அழுத்தத்தோடு இயங்கிட்டே இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா? நமக்கு பார்க்கறது இல்லை. அழுத்தம் தனியா இருந்தாலும் தனியா தான் இயங்கணும். அது எப்படி ஒண்ணு சேர முடியும்? இப்போ உங்களுக்கு ஒண்ணு சொல்றோம், நாம் பீடி குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த புகை போற தெரியுது நமக்கு. அது மாதிரி அந்த புகை மாற்றம் பெறதுக்கு நேரம் ஆகுதுங்க. அதே மாதிரி உயிரில களங்கம் இருக்கிறது, அது கூட சேர்றது இயங்கி சுத்தம் பண்ணினாத்தான் சேரு. இல்ல புகை உடனே புகை மாறுறதுல பாத்தீங்களா, கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் விரிஞ்சு மாறிக்குது. அதே மாதிரி நம்முடைய உயிருக்கு களங்கம். ஒரு பீடி குடிச்சா ஒரு நாள் ஒரு மாசம் நம்ம செய்து போயிடுது. இவருக்கு இந்த படிப்படியா துரியாதீத வரைக்கும் கொடுத்தது பரஞ்சோதிங்களா? சாந்தியோகம்ங்கிறதே பரஞ்சோதிதான். சாந்தியோகம் முன்னாடி இல்லை. யாரு பரஞ்சோதியா? நல்லா சாப்பிடுவாரு. சரிங்க, பரஞ்சோதின்னு எப்படி பேர் வச்சுக்கிட்டாரு? அப்ப அவரே வச்சுட்டாரு பரஞ்சோதியை. பரத்தை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. பரத்தை பார்த்தாரு, உணர்ந்தாரு, செஞ்சாரு.
உயிர் போகும்போது உங்களுக்கு தெரியணும். நான் போன இந்த நேரத்துக்கு போதுன்னு சொல்லிட்டு போனேன். நானே ஆகிட்டு வச்சுருக்கேன். நானே இந்த நிலைக்கு வந்துட்டு வச்சுருக்கேன். உயிர் இனி அங்க இருக்கிற நிலை தெரியுது. இந்த விந்துத்தலை உடையிற நமக்கு தெரியும். இனி ஆகாது போயிடும். அந்த பக்கம் இது உடைஞ்சு போச்சுன்னா அவன் தெரியும் வரமாட்டான். அப்பவே முடிஞ்சு கழிவு பொருள் தேவை வித்து அதை கட்டி வைக்க கூடாது. அதன் மூலமா பெரிய அதன் மூலம் பெரிய நோய் வரும். செயலுக்கு விளைவு என்ன வரும்? என்ன சொல்றீங்க? கட்டி வீடு என்னங்கன்னா இப்ப நம்ம உடம்புல சாப்பாடு இருக்கு பாருங்க. 7 காதுகளா மாற்றிக்கிறது. எது? ரத்தம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மச்ச, விந்து 7 காதுகளா மாற்று. இந்த 7 காதுகளா மாற்றி இந்த விந்து இந்த கழிவு பொருள் வருது அல்லவா? ஆமா. அதைய ஆணும் பெண்ணின் மூலயமாகத்தான் வெளியேறுது. சரி. அதைய பலாத்காரமா அடக்கி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அதே நோயா மாதிரி அழைச்சு போடக்கூடாது. அந்த அந்த நேரத்தோட காலத்தோட அந்த கழிவு பொருளை வெளியேற்றிட்டாத்த அந்த உடல் நல்லா இருக்கு. இல்லைன்னு சொன்னா அதே நோயா மாறி உங்களை திருப்பி போடும். ஆனா அவனுக்கு இந்த இதெல்லாம் வராது. இத உடச்சின்னு போற நிலை எல்லாம் வராது. வந்துரு அந்த நிலையில அவங்க உணர்றாங்க. வள்ளலாரே பிரம்மச்சரியம் தேவைன்னு 6ஆம் திருமுறையில் எழுதிக்கிற கடைசியா முதல்ல வேணும் வேணும் சொல்றாரு இல்ல, அப்புறம் உணர்ந்து பார்க்கறவங்க தேவையின்னு எழுதுற. அதன் மூலமா மனிதன் மிருகமா மாறிடுறேன். அந்த வைப்ரேஷன் அழுத்தம் பெற எதை பார்த்தாலும் அவனுக்கு சூசா தெரியும். எல்லாத்தையும் நொறுக்கி அடிச்சு போடுவேன். வெறி இழந்து. சரி, உணர்வு அந்த உணர்வு காம உணர்வு இல்லாதவங்க கதை அந்த உணர்வு தூண்டுது இல்ல தூண்டாத நிலை உள்ள நிலையில அமைதியா வரும். தூண்டுற நிலைதான் இருக்குது. ஒரு தாய் தகப்ப எந்த வழியில நம்ம அந்த உயிரை உடலை கட்டுதோ அதே எண்ணம் நமக்கு மீண்டும் வரும். அந்த காலகட்டத்தில் இது இயற்கையில் வர்றதுனால நான் உருவாக்கலையே. அப்ப அதை நீங்க கட்டி வைக்கிறீங்க, வெளியேற்றக்கூடாது, கட்டி வைக்கிறீங்க. எல்லாவரையும் வெறுப்பு வரும். வாழ்க்கை இன்பமயம் இருக்காது. அவள் அதிகமா போனாலும் தவறக்கூடாது. அளவு முறை சாப்பாடு இருக்குது. அளவா சாப்பிட்டா துன்பம் இல்லை. வாங்க வடபாராட்டு போட்டு நாளைக்கு போறோம்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 சாப்பிட்டான் சாப்பிட்டு கேட்டு உடனே போக வேண்டியது. என்னைக்கு சாப்பிடவே மாட்டேங்க. இந்த பாயாசத்தையும் வரைச்சு தின்னு பெரியா குழம்பு பிடிச்சிட்டு வெட்டி போக்குறாரு. துன்பம் மட்டும் இல்லை. அதாவது அளவு முறை இருக்கு. அதுக்குதான் நாம சொல்றது. அதாவது உணவு எல்லா தத்துவத்தில் வருது. உழைப்பு, உறக்கம், அதே மாதிரி உடல் உறவு, எண்ணம், செயல். இந்த இதுல மீறாம மாறாம பார்த்துக்கொள்ளும். உழைப்பு அதிகமா போனால் உடல் கெடுது. உடல் உறவு அதிகமா கெட்டாலும் உடல் கெடுது. உறக்கம் அதிகமா இருந்தால் உடல் கெடுது. உழைப்பு அதிகமா இருந்தாலும் கெடுது. எண்ணம் அதிகப்படி ஆராய்ச்சி இருந்தாலும் கெடுது. இல்லைங்களா? அதுல எல்லாம் அளவு முறை வேணும்னு நாம சொல்றோம். விரக்தி ஏற்பட்டு ஒரு மனிதனுக்கு அதுல பல குடும்பங்கள்ல எனக்கு அனுபவம் இருக்குது. நாம் எல்லாரும் குடும்பம் நடத்துறவங்க. கணவன் மனைவியில பெரும்பாலும் ஒரு விவகாரம் வர்றது அந்த உடல் உறவு தான். அதை வெளியே சொல்ல முடியாது. சாப்பாடு சரியில்லை, இது ரகசியம். வேற ஒன்றும் தப்பு. நாம என்ன தவம் பண்றவங்க உள்ளது சொல்றோம். நான் 7 மணிக்கு போறப்பல சாப்பாடே தெரியல. அந்த என்னங்க இவனை கட்டிட்டு நான் பாடுபடுறேன். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் எந்த காரணப்பட்டும் ஒருமை தத்துவ உடன் தான் வறுமை. தவிர எவ்வளவு வறுமை இருந்தாலும் வேறுபட்ட கருத்து வராது. சரிங்களா? அது அரசியல் துறையே நான் ஆராய்ச்சி பண்ண நிறைய. அதுல அளவு முறையோட 2க்கும் நம்ம அளவில் இருந்துருந்தாக்கு எந்த சிக்கல் வந்தாலும் அவங்களே தீர்த்து செய்ய வேண்டியிருப்பாங்க. அதுல ஒரு தடவை கொஞ்சமா இருக்கு வச்சுருக்காங்க. எல்லாம் சிக்கல் செய்ய முடியலன்னு வச்சு உடனே வெறுப்பொழிச்சு வந்துருக்கு. எதை எடுத்தாலும் வெறுப்பொழிச்சு குடும்பத்துல. நீங்க வருமானம் எத்தனை வந்தாலும் சரி 2 பேருக்கு மன பாங்கு ஒருமைப்பாடு பண்ணாங்க. உண்மை என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். இது இல்லைன்னு சொல்ல முடியுங்களா?
2 பேருக்கும் ஒரே கருத்து அமைது ரொம்ப கஷ்டம் அந்த விஷயத்துல. அதுல வந்துதான் என்னங்கன்னா அந்த ஒரு கருத்து வர்றதுலயே பாருங்க, அதில் உடல் அமைப்புல மாறுதல் உண்டு. உடல் ஆராய்ச்சி சரிங்களா, ஒரு ஆளுக்கு வந்து உடல் உறவு அதிகமா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு. ஒரு ஆளுக்கு வந்து உடல் இந்த அதே மாதிரி இந்த கோள்களுக்கு ஒப்ப அந்த உணர்வு வரும். அதே உணர்வு பிறந்த கோள்கள் ஒவ்வொரு கோளுடைய தன்மைக்கு ஒப்பா ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வு அங்க வரும். இதில் நான் கோள்நிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணினேன். முதல் கோள்னா என்னன்னே தெரியாது. சந்திரன் இருக்க வேண்டிய இடத்துல சரியில்லாத இடத்துல இருந்துன்னு சொன்னா உடல் இன்னும் அமைப்பு இருக்கு, இன்னும் உணர்வு இருக்கு, இன்னும் செயல் இருக்கு அப்படிங்கிற. அதே நேரத்துல இந்த 4வது ஸ்தானம் தாய் ஸ்தானம். முதல் ஸ்தானம் வந்து உடல் லக்கணம்னு சொல்லுவாங்க, ராசின்னு சொல்லுவாங்க, லக்கணம்னு சொல்லுவாங்க. 2வது குடும்பஸ்தானம், 3வது சகோதர ஸ்தானம், 4வது தாய், 5வது அறிவு, 6வது மாமா ஸ்தானம், 7வது கடத்தல் ஸ்தானம், 8வது ஆயுள் ஸ்தானம், 9வது தகப்பா ஸ்தானம், 10வது தொழில் ஸ்தானம், 11வது லாபஸ்தானம், 12வது மரணஸ்தானம் விரயம். இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்தானத்துல சரியில்லாத கோள் இருந்து அந்த குடும்பத்தில் இந்த குணம் தான் கண்டுபிடிச்சு கொள்ளலாம். நான் வந்து சொல்ல மாட்டேன். இது எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் இந்த கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற போது ஒருக்கா மலைக்கு கூட்டிட்டு போனாங்க. அதாவது அட்டப்பாடி மலைங்கிறதுல கேரள ஸ்டேட். அங்க நம்ம பொண்ணு இருந்துட்டு இருக்கிற போது நான் உரம்பரைக்கு போயிருந்தேன். அப்புறம் உரம்பரைக்கு போனதுக்கு பிற்பாடு அவங்க இந்த கோள்நிலை பற்றி எல்லாம் நான் ஏற்கனவே சில சொன்னங்காட்டி நான் மறுக்குனே எதிர்பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எதிர்பார்த்து வச்சு அந்த பொண்ணு வந்து கனவு விட்டு வேற ஒரு கனவு கூட போயிருக்கு. இந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு அந்த குறித்து என்கிட்ட பாக்குறாங்க. அந்த அந்த குடும்பஸ்தானத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் மறைமுகமா தான் சொல்ல முடியும் ஒரு குடும்பத்தை பற்றி. அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்துல உறவு சரியில்லை, அதே நேரத்துல அமைப்புகள் மூலமா ஒரு எண்ணம் வந்து நீச்சத்தனமான எண்ணம் இருக்குன்னு சொன்னேன். நல்ல எண்ணம் இல்லை, நீச்சத்தனம்னு சொன்னா இங்க குடும்பத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது. அப்புறம் அவங்க சொல்லிட்டு அது வருமா வராதுன்னு அப்புறம் தான் கேட்டாங்க. வராதுன்னு அம்மாதிரி குறிப்புகளில் கோள்களை பற்றி சில ஆராய்ச்சி சில கருத்துக்கள் சொல்லலாம். தெளிவான கருத்து சொன்னா கொண்டு போடுவாங்க சரிங்களா. நான் அதை விட்டுட்டேன். அப்ப சும்மா தான் நம்ம போறது ஆராய்ச்சி பண்ணிக்கிறத இந்த செயலுக்கு இப்படி இருக்குன்னு சொல்றோம். அதோட அங்க நீட்டு ஆராய்ச்சி பண்ணோம்னா திட்டவட்டமா தெரிஞ்சுட்டாங்க. கணக்கை முத்துட்டு கருத்துக்கு போறோம் இல்லைங்களா. அந்த கருத்தில் போன சிலதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி வச்சு செயல்படும் பொழுது இத்தனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதனுடைய அமைப்பு மிருகத்தினுடைய அமைப்பிலிருந்து தான் வருது. 5 அறிவு படித்த மிருகத்தினுடைய செயலிலிருந்து தான் 6வது அறிவு போயிருக்கு. அத்தனை பதிவுகள் நமக்குள்ள இருக்கு. எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது. அவங்கதான் மோசம், நாம தான் நல்லதுன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. அதுக்குள்ள ஸ்டாக் இருக்குது, அவங்களுக்கு எழுச்சி வருது. இதுதான் வித்தியாசம். உணர்ந்தீங்களா? அந்த ஸ்டாக் இருக்குது, நம்மளுக்கு எழுச்சி வருது. ஆனா திடீர்னு சொல்ல முடியாது. இதையெல்லாம் நீங்க கடக்கிற பொழுது அந்த உணர்வு உங்களுக்கு அத்தனையும் தாண்டித்து உள்ள போகணும். அந்த உணர்வெல்லாம் நான் கடந்துட்டேன். அவ்வளவு கொடூரமான உணர்வு. பல லட்சம் தலைமுறை இருக்குது இல்லைங்க. அந்த தலைமுறை பதிவுகள் அத்தனையும் கடந்துதான் நீ பயணம் பண்ணணும். 6வது பவனத்திலேயே 7வது பவனத்திலேயே அவ்வளவு துன்பத்தை உருவாக்கிட்டாங்க. அத்தனையும் கடந்து போனாக்க மெய் உணர்வு. அவ்வளவு சுமை இருக்கு நம்மளுக்கு. தகுந்த தவம் சச்சுவாரம் இல்லைன்னா ஒன்றும் பண்ணிட முடியல. அப்படியெல்லாம் வேதனை இருக்கக்கூடிய நிலைகள் இதெல்லாம் மாற்றி அமைச்சா அப்புறம் ஞானம்ங்கிற இடத்துக்கே வர முடியும். அதுல பெயிலாகி விழுந்துட்டு வச்சுக்க அங்கேயே போயிருக்கு. சரி, இப்போ பாதியில போயிடுறாங்க, சில பேர் போயிடுறாங்க. அங்க எப்படியும் அடைய முடியாது. பாதியில் போனாலு அந்த ஆன்மா பாதி இருக்கிற ஆன்மாவோட சேர்ந்து அதுக்கு தொடர்பு. அந்த முதல்ல அந்த குறிப்பு தெரிஞ்ச உடனே என்னுடைய ஜாதகத்தை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். எந்தெந்த காலகட்டத்தில் குடும்பம் என்னென்ன அமைப்பில் இருந்தது, எப்படி இப்படி இருந்தது, நாம் எப்படி வந்தா அப்படிங்கக்கூடிய அமைப்பெல்லாம்
ஓரளவில் ஒட்டி வந்தது. அந்த ஆயுள் பாகம் இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ற போது நம்ம சொல்ற சரிதான்ங்கிற உணர வாய்ப்பு. துண்டு ஆயுள்றாங்க, நம்ம துண்டு இருக்குது, துண்டாயிடுது, ரெண்டாவது குழச்சிருக்குது. அந்த நிலைக்கு நான் போனதுனால விட்டேன். அந்த ஆயுள் இப்ப என்ன வயசுங்க உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வயசு? 62 ஆகுது. மகாராஷ்டிர எல்லா துறையிலையும் ஆராய்ச்சி பண்ணேன். ஒரு வருஷம் ஆராய்ச்சி பண்ணேங்க. இந்த கோல்நிலை பற்றி தெரியலாம். அப்படி உட்கார்ந்து அதே ஆராய்ச்சி. சரிங்க, இப்போ யாராவது பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அட்டாச்சு சோல் இருக்கா இல்லைன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்கிட்ட யாரும் சொல்ல முடியுமா? உங்ககிட்ட வேற ஒண்ணு இல்லையே, உங்க ஐயா அம்மாவுடைய பதிவு அந்த எல்லைக்கு எடுத்து போகுது. அவங்க தெய்வத்தை அடையோங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறாங்க. அது கருவில் வந்து உங்ககிட்ட வந்து அங்க போட்ட விதை இங்க வந்து தீங்கிறது வந்தாலே தெய்வத்தை அடையோங்கிற அழுத்தம் கிடைக்குதுன்னாங்க. ஆமா, அந்த அழுத்து உங்களை பதிஞ்சு வந்து உங்களை தூண்டுவாங்க. போறோம் தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, சில பேர் தான் வர்றாங்க, பாக்கி வர முடியாது. தெளிவா இருக்கிறவங்களுடைய குழந்தை வந்து நல்லா பூர்வீக கோயில்களுக்கு